Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பற்றி பார்க்குறோம். The Bat, the Birds and the Beast. வவ்வால், பறவைகள் மற்றும் விலங்குகளை இக்கதையில் காண்போம். Long time ago, a huge fight took place between the birds and the beasts. When the fight started, the bat never took sides. வவ்வால், பறவைகள் மற்றும் விலங்குகளை பற்றி இந்த கதையில் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய ஃபைட் நடந்தது காட்டுக்குள்ளே. பறவைகளுக்கும் விலங்குகளுக்குள்ளேயும் சண்டைகள் வந்தது. இந்த இடத்துக்கு யார் பெரியவங்கள் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஃபைட்டுக்கு நடுவில் பேட் ஒன்று இருந்தது. பேட்டை பார்த்திங்கன்னா யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. பேர்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணல, அனிமல்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணல. ஏன் பண்ணலை அப்படிங்கிறத பார்க்கலாம். When the birds asked him to join, he would say, "But I am a beast." And when the beasts asked him to join, he would say, "But I am a bird." When he saw the birds winning, he flew to their side. And when he saw the beasts winning, he supported them. பேர்ட்ஸ் கேட்குறாங்க, எங்களோட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி பேட்டை பற்றி. ஆனால் பேட் என்னன்னு சொல்லுது, பட் ஐ எம் அ பீஸ்ட், நான் ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அனிமல் என்ன கேட்குறாங்க, நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேட் என்ன சொல்லுது, நோ ஐ எம் அ பேர்டு அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்குது. ஆனால் பேட்டுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் என்ன அப்படின்னா, பேட்டுக்குள்ளே இருக்கிற எண்ணம் என்ன அப்படின்னா, பேர்ட்ஸ் வின் பண்ணாங்கன்னா பேர்ட்ஸ் பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம், அனிமல்ஸ் வின் பண்ணாங்கன்னா அனிமல்ஸ் பக்கம் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோடைய தாட். Luckily, the battle did not continue for long as peace was made at the last moment. Both teams rejoiced in happiness. By this time, everyone knew about the selfishness and disloyalty of the bird. அதிர்ஷ்டவசமாக இந்த போர் தொடர்ந்து கண்டினியூ ஆகலை. ஒரு அமைதியான ஒரு சூழலுக்கு வந்துடுறாங்க. ரெண்டு டீமுமே ஒரு சந்தோஷமான சூழலுக்கு வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, பேட்டோடைய சுயநலம் மற்றும் அவநம்பிக்கையான எண்ணத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. So, when the bat flew to rejoice with the birds drew him out. When he flew to the beast, they attacked him mercilessly. அந்த நேரத்தில் பார்த்தா இந்த பேட் இனி நம்ம என்ன செய்கிறது, பேர்ட்ஸ் பக்கம் போகலாமா அப்படின்னு சொல்லி பேர்ட்ஸ் பக்கம் வரும்போது பேர்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்த விட்டு கூட்டம் கூட்டமாக நகர்ந்து போயிடுறாங்க. அடுத்தது அனிமல்ஸ் கிட்ட போகும்போது அனிமல்ஸ் எல்லாம் அதை அட்டாக் பண்ணுது. லயன்ஸு, எலிஃபண்ட்டு எல்லா அனிமல்ஸும் அதை அட்டாக் பண்ணி அதை வேணாம் அப்படின்னு அதைய ரொம்ப கஷ்டப்படுத்தி அனுப்பிச்சி விட்டுறாங்க. Having no places to go, the bat fled into his lonely cave in fear. The bat lost all his friends because of his foolishness. இந்த பேட்டுக்கு எங்கேயுமே போகிறதுக்கு இடம் இல்லை. எல்லா இடத்துலையும் தனிமையாக ஒதுக்கப்படுது. தனியாக அதோடைய குகையில் போய் பதுங்கிக்குது. அது எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளையும் இழந்துடுது. அது தன்னுடைய முட்டாள்தனத்தினால இழந்துடுது. சுயநலமான எண்ணத்தோடு அது இருக்க காட்டி காட்டுலேயும் அது தனிமையாக வாழக்கூடிய சூழல் அமைஞ்சிடுது. Moral: The deceitful has no friends. The moral: The deceitful has no friends. இந்த கதையின் மூலமாக வஞ்சகனுக்கு நண்பர்கள் இல்லை என்பதை தெரிந்து கொண்டோம். இந்த பேட் பறவை இனமாக இருந்தாலும் பறவைகளுக்கும் எந்தவித உதவியும் செய்யலை. பீஸ்டாகவும் சில சமயம் இருக்கிறது. விலங்குகளுக்கும் இது எந்த உதவியும் செய்யலை.
அதனால் 2 பேராலையும் புறக்கணிக்கப்பட்டு காட்டுக்குள்ளே தனிமையாக தன்னுடைய குகையில் வாழ வேண்டிய சூழல். மனிதர்களும் இப்படி வஞ்சகமான எண்ணத்தோடு இருந்தோம்னா சுயநலம் மற்றும் அவநம்பிக்கையாக நண்பர்கள் மேலே இருக்கக்கூடாது. நம்பிக்கையோடு நண்பர்களுக்கு உதவி செய்வோம். வஞ்சகனில்லா நட்பை பெறுவோம். தேங்க்யூ.